இன்றைக்கி ப்ளெயின் சால்னா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடாகட்டும் எண்ணெய். அப்புறம் 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். அது நல்லா பொரியட்டும். ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. சோம்பு போட்டிருக்கோம் கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்தில் வந்துடுச்சு இந்த வெங்காயம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் பேஸ்ட்டு. இதையும் நல்லா வதக்கங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிறதுக்காக இந்த உப்பு போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினா தான் நல்லா குழைய வேகணும். இது வெந்தால் தான் அந்த சால்னால வெங்காயம் தக்காளி எல்லாம் தெரியாத மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மிளகாய் பொடி எல்லாம் போட போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் தனியா பவுடர், அரை ஸ்பூன் சீரக பவுடர் எல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கங்க. இதெல்லாம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும், குழையாக வேகட்டும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழை 2 போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சால்னாக்கு புதினா போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சால்னாக்கு புதினா போட்டு தான் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா வாசனை வருது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி தெரியக்கூடாது, நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக கரம் மசாலா போட்டிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். உப்பு போடணும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். 1 கப்பு தேங்காய், ஒரு 10 முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இந்த குழம்பு கொதிக்குது. இப்போது பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிருக்கோம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இப்போ எல்லாமும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த சால்னா கொஞ்சம் திக்காக வச்சுருக்கோம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு எப்படி இருக்குன்னு. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா சால்னா வந்துடுச்சு.
மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் கொதிச்சா தான் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த சால்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னா. இது பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.